ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, முருங்கைக்காய் சதையை வச்சு நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம். முருங்கைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். இது கொல்லையில் காய்ச்ச முருங்கைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்குவோம். வெட்டின முருங்கைக்காவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காவை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்தா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு 3 தக்காளி நம்ம பிச்சுக்குவோம். தக்காளி பழத்தை நம்ம அரிஞ்சு எடுத்துக்குவோம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம்லாம் போட்டால் தான் இந்த கிரேவி இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காவை இந்த மாதிரி சதையை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்தால் சதை வந்துடும். இந்த மாதிரி எல்லா முருங்கைக்காயிலையும் நம்ம சதையை ரிமூவ் பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி எடுத்தால் நல்லா அழகாக வந்துடும். இதுக்கு கொஞ்சம் பொறுமை தான் முக்கியம். முருங்கைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி கிரேவி வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. நார் சத்து இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் ஒரு 4 கீத்து தேங்காய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு அரை ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். 4 காஞ்ச மிளகா போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூனு. பட்டை 1 போட்டுக்குவோம். கிராம்பு 2 போட்டுக்குவோம். வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதில் கூட வதக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்குவோம். கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச தக்காளியை அதில் கொட்டிக்குவோம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட்டுக்கலாம். தேங்காய் பாதாம்லாம் போட்டு அரைச்சோம்ல, அந்த மசாலாவையும் அதில் கொட்டி அதையும் நல்லா போட்டு வதக்குங்க. அதையும் நல்லா அந்த எண்ணெய் தக்காளி எல்லாத்தோடையும் நல்லா வதங்கினேன். மசாலாவோட நல்லா பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே அந்த மிக்சியை அந்த முருங்கைக்காய் தண்ணியை ஊற்றியே அந்த மிக்சி அலசி அதில் ஊற்றிடுவோம். முருங்கைக்காய் தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடக்கூடாது. நம்ம முருங்கைக்காய் தண்ணியை ஊற்றி தான் நம்ம மசாலாவில் ஊற்றுறோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் சதையை தூக்கி அதில் கொட்டி நல்லா அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் பத்தலை, அதுக்கு இந்த முருங்கைக்காய் தண்ணியை கொஞ்சோன்னு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வீட்டிலலாம் முருங்கைக்காய் நிறையா காய்ச்சிட்டா சாப்பிடவே பிடிக்காது. அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி இலை ஒரு 2 போட்டுக்குவோம். நல்லா கறி குழம்பு மாதிரி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை வச்சு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். முருங்கைக்காய் நார் சத்து, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த குழம்ப சாதத்தில் போட்டு நம்ம கொடுக்கலாம். 2 விசில் விட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வீடே கறி குழம்பு வாசம் அடிக்கும். நல்லா பிரியாணி ஸ்மெல் மாதிரி. இந்த மாதிரி இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இதை நம்ம தொட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.